இம்யூனிட்டி இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மைக்ரோபயாலஜி ப்ளஸ் பேத்தாலஜி ரெண்டும் கலந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூனிட்டியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இன்னேட், இன்னொன்று அடாப்டிவ். இந்த இன்னேட் இம்யூனிட்டி அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்னேட்டில் ஹியூமோரல் செல் மீடியேட், இந்த அடாப்டிவ்லேயும் ஹியூமோரல் செல் மீடியேட். அது எப்படி இது ஹியூமோரல் செல் மீடியேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னேட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது ஒரு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ், எப்பயுமே ஆக்டிவாகவும் இருக்கும், ஒரு இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூட்ரோஃபில், ஆன்டிஜின் ப்ரெசன்டிங் செல்ஸ், டென்ட்ரைட்டிக் செல்ஸ், மேக்ரோஃபேஜிக் செல்ஸ், அதெல்லாம் இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். ஆல்வேஸ் ஆக்டிவ், ஆல்வேஸ் ஆக்டிவ்னா பேரியர்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். பேரியர்ஸில் பார்த்தோம்னா ஸ்கின், மியூக்கோசா, pH ஆஃப் த கேஸ்ட்ரிக் ஜூஸ், நார்மல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஓகே, இப்போ இந்த இன்னேட் இம்யூனிட்டி, அதாவது ஆல்வேஸ் ஆக்டிவ், ஆல்வேஸ் ஆக்டிவ்ங்கிறது பேரியர்ஸ் காம்ப்ளிமெண்ட்டும் ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கும். அதாவது கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது நம்ம உடம்புல அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தொடர்ந்து இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மியூக்கோசா, அந்த ஸ்கின், அதே மாதிரி இந்த HCl செக்ரிஷன், இது எந்த ரெஸ்பான்ஸ் நடக்குதோ நடக்கலையோ அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டிஃபென்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே இது இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ். இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ்னால் நியூட்ரோஃபில்ஸ், ஆன்டிஜின் ப்ரெசன்டிங் செல்ஸ், இந்த மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ். அதாவது நம்ம பாடியில் ஒரு ஆன்டிஜினோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ், அதான் ஆன்டிஜின் சொல்லுவோம். அந்த ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் நம்ம பாடிக்குள்ளே, நம்ம பிளட் வெசல்ஸில் கலந்துருச்சுன்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் வேலையை ஆரம்பிக்கும். அதாவது இந்த மேக்ரோஃபேஜஸ், இந்த நியூட்ரோஃபில்ஸ், இந்த ஆன்டிஜின் ப்ரெசன்டிங் செல்ஸ், இதெல்லாம் அப்போ திடீர்னு, அதாவது வித்தின் எ மினிட் ப்ரொடியூஸ் பண்ணி இதை அழிக்கும். இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன இன்னேட் இம்யூனிட்டி. அதே மாதிரி அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது ஒரு டிலேடு ரெஸ்பான்ஸ். டிலேடு ரெஸ்பான்ஸ்னால் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி லிம்போசைட்ஸ் மூலமாக, அதாவது லிம்போசைட்ஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று டி செல்ஸ், இன்னொன்று பி செல்ஸ். இந்த டி செல்ஸ் CD4ஐயும், இந்த இன்னொரு டி செல்ஸ் CD8, அதாவது கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னேட் இம்யூனிட்டி, இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படி என்னன்னு கொஞ்சம் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது நம்மளோட போன் மேரோ, நம்ம போன் மேரோ எடுத்துக்கிட்டோம்னா, இந்த போன் மேரோவில் ஹெமட்டோபொய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் RBC, மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த ஹெமட்டோபொய்டிக் ஸ்டெம் செல்ஸ் ரெண்டு வகைப்படும். ஒரு வகை என்னென்னா லிம்ஃபாய்ட் அப்படின்னும், இன்னொரு வகை மைலாய்ட். இந்த மைலாய்டு செல்ஸ், இந்த மைலாய்டு ஹெமட்டோபொய்டிக் ஸ்டெம் செல்ஸ் தான் எரித்ரோபிளாஸ்ட், மெகாகேரியோஸ் பிளாஸ்ட், மோனோபிளாஸ்ட், மைலோபிளாஸ்ட் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது எரித்ரோபிளாஸ்ட்னா RBC, இந்த மெகாகேரியோபிளாஸ்ட் மெகாகேரியோசைட்டாகவும், இந்த இந்த மோனோபிளாஸ்ட் மோனோசைட்டாகவும், இந்த மோனோசைட் தான் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு கன்வர்ஷன் ஆகி வரும். அதே மாதிரி மைலோபிளாஸ்ட் இது நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசினோஃபில் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். இந்த லிம்ஃபாய்ட் செல்ஸ், இந்த லிம்ஃபாய்ட் ஸ்டெம் செல்ஸ் பார்த்தோம்னா பி செல்ஸ், டி செல்ஸ். இந்த டி செல்ஸ் CD8, CD4 அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹெமட்டோபொய்டிக் ஸ்டெம் செல்ஸ் மைலாய்ட் செல்ஸ் அண்ட் லிம்ஃபாய்ட் செல்ஸ். இந்த லிம்ஃபாய்ட் செல்ஸ் டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த டி செல்ஸில் CD4, CD8,
அதே மாதிரி இந்த மைலாய்டு செல்ஸில் மெகா கேரியோபிளாஸ்ட், எரித்ரோபிளாஸ்ட், மோனோபிளாஸ்ட், மைலோபிளாஸ்ட். இந்த மைலோபிளாஸ்ட் நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் அப்படின்னு கொண்டு வரும். ஓகே, இந்த இன்னேட் இம்யூனிட்டிக்கும் அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதாவது இன்னேட் இம்யூனிட்டி செல், அதாவது இந்த இன்னேட் இம்யூனிட்டி அடாப்டிவ் இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணும். இதுக்கு ஒரு கிராஸ் லிங்க். அதாவது இந்த இன்னேட் இம்யூனிட்டி வந்து செல் மீடியேட்டட் மூலமாக அடாப்டிவ் இம்யூனிட்டியை ஆக்டிவ் பண்ணுச்சுன்னா அது பேர் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்றோம். அதே இந்த இன்னேட் இம்யூனிட்டி கெமிக்கல் ப்ரோட்டீன் லைக் பிளாஸ்மா அந்த மாதிரி இது மூலமாக ஆக்டிவேட் பண்ணால் ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்னேட் இம்யூனிட்டி எப்படி இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியோட ஆக்ட் ஆகுது, அதாவது எப்படி இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளோட செல் மீடியட் இம்யூனிட்டி எப்படி ஹியூமரல் இம்யூனிட்டி எப்படி ஆக்டிவேட் ஆகுது. அதாவது நம்ம உடம்புல ஒரு ஆன்டிஜென் அது வந்துருச்சுன்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் ஆன்டிஜென் வந்து இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து இந்த ஆன்டிஜெனை என்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மேக்ரோஃபேஜஸ் ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்லாக மாறிடும். அந்த ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் டி ஹெல்பர் செல்ஸோட கம்யூனிகேட் பண்ணி இந்த டி ஹெல்பர் செல்ஸ் சைட்டோடாக்சிக் செல்ஸ், அதாவது டி ஹெல்பர் செல்ஸ் 2 வகை சொன்னேன். ஒன்று பி செல்ஸ், இன்னொன்று டி செல்ஸ். நம்ம சொன்ன மாதிரி பழையபடி சொன்ன மாதிரி இந்த ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக டி செல்ஸோட ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணோம்னா சைட்டோடாக்சிக் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இந்த சைட்டோடாக்சிக் செல்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் செல்லை கொண்டுரும். அதே மாதிரி ஆன்டிஜென் இன் நார்மல் செல்ஸ். இந்த பி செல்ஸ் என்ன பண்ணோம்னா பிளாஸ்மா செல்ஸ், அதாவது பி செல்ஸ் வந்து இந்த டி ஹெல்பர் செல்ஸ் இந்த பி செல்ஸோட ஆக்டிவேட் ஆகி பிளாஸ்மா செல்ஸை கொண்டுரும். அதனால் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணு. அதே மாதிரி இந்த பி செல்ஸ் வந்து மெமரி செல்ஸை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி டி ஹெல்பர் செல்ஸ் மெமரி டி ஹெல்பர் செல்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகே, இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படி டீட்டெயிலாக பார்த்தோம்னா நம்மளோட இம்யூனிட்டி இன்னேட்டு, அடாப்டிவ் ஆர் அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆன்டிஜென் வந்து நம்மளோட பாடியில் உடம்புல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், அதாவது ஒரு உடம்புல போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு மேக்ரோஃபேஜஸ் வந்து அதை என்கல்ஃப் பண்ணும். அந்த என்கல்ஃப் பண்ண மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணணும்னா அந்த மேக்ரோஃபேஜஸ் அதாவது பொடியாக அதாவது உள்ளுக்குள்ள வந்து சாப் பண்ண ஆரம்பிச்சோம். அதை சாப் பண்ணி வச்சுக்கிட்டு அது வந்து அது பேர் அந்த சாப் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் இந்த ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து எப்படி சாப் பண்ணுறேன் அதை அப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் எப்படி டி ஹெல்பர் செல்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ராக்மெண்ட்டான ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து சொன்ன மாதிரியே அந்த அக்வர்ட் இம்யூனிட்டியில் டி செல்ஸ் இருக்குது, ஒரு பி செல்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இந்த சாப் பண்ண ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து டி ஹெல்பர் செல்ஸோட கம்யூனிகேட் பண்ணி இந்த டி ஹெல்பர் செல்ஸு CD8ஓட ஆக்ட் ஆச்சுன்னா அந்த செல்லை மொத்தமாக அழிச்சிடும். இல்லை இந்த டி ஹெல்பர் செல்ஸ் இந்த பி செல்ஸோட ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அழிக்கும். ஸோ இந்த டி ஹெல்பர் செல்ஸ் CD8 செல்ஸ் மூலமாக டேமேஜ் ஆன செல்லையோ இல்லை அந்த ஆன்டிஜெனையோ அழிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது பேர் செல் மீடியேட்டட். அதே மாதிரி இந்த டி ஹெல்பர் செல்ஸ் பி செல்ஸ் மூலமாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிஜெனை அழிச்சிச்சுன்னா அது பேர் ஹியூமோரல். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாப் பண்ண இந்த ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஸ் டி ஹெல்பர் செல்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் இந்த பி செல்ஸோட, அதாவது பி செல்ஸோட ஆக்ட் ஆகி ஆன்டிஜென் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது பேர் ஹியூமோரல். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் CD8ஓட ஆக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாகவே டிஸ்ட்ராய் பண்ண அந்த செல்ஸை அழிக்க ஆரம்பித்தா அது பேர் வந்து செல் மீடியேட்டட். இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டீட்டெயிலாக பார்த்தோம்னா இப்போ வந்து இது வந்து ஒரு நம்மளோட ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ், அதாவது
நம்ம பாடியில் ஒரு பேத்தோஜன்ஸ் அது வந்து என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அது வந்து மேக்ரோஃபேஜஸால் சாப் பண்ணி அந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸாக கன்வர்ஷன் பண்ணி இந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் வந்து டி ஹெல்பர் செல்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுது. இந்த டி ஹெல்பர் செல்ஸில் 2 டைப் இருக்குது. டி ஹெல்பர் 2 செல்ஸ், இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ பார்ப்போம். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் இருக்குல்ல, இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து பி செல்ஸோட எப்படி ஆக்டிவேட் ஆகுது. டி ஹெல்பர் செல்ஸ் 2 வகைப்படும். டி ஹெல்பர் 1, டி ஹெல்பர் 2. சாரி, டி செல்ஸ் 2 வகைப்படும். டி செல்ஸில் டி ஹெல்பர் 1, டி ஹெல்பர் 2. ஓகே, டி ஹெல்பர் 2 அதான் டி ஹெல்பர் செல்ஸ். அதே மாதிரி டி ஹெல்பர் 1 அதான் CD8 செல்ஸ், அதாவது TH1. இது வந்து TH2, CD4, CD8. இந்த டி செல்ஸ் தான், இந்த டி செல்ஸ் தான் பி செல்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, இந்த CD8 செல்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ். இந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் வந்து டி ஹெல்பர் செல்ஸோட ஆக்ட் பண்ணுது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து டி ஹெல்பர் 1 செல்ஸ், அதாவது CD8, அதே மாதிரி டி ஹெல்பர் 2, CD4 ரெண்டுலையுமே ஆக்டிவேட் பண்ணும். இது CD4 மூலமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது பேர் ஹியூமோரல். CD8 மூலமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது பேர் செல் மீடியேட்டட். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டி ஹெல்பர் செல்ஸ், இந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் வந்து இந்த டி ஹெல்பர் செல்ஸோட ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து மேக்ரோஃபேஜஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி மேக்ரோஃபேஜஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இன்டர்ஃபெரான் காமா அப்படிங்கிற ஒரு சைட்டோகைனை ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ரோஃபேஜஸ்க்கு வந்து நிறையா மேக்ரோஃபேஜஸ் கொண்டு வா அப்படிங்கிற மெசேஜ் பண்ணும். இந்த மேக்ரோஃபேஜஸ் இந்த டி ஹெல்பர் செல்ஸ்கிட்ட சொல்லும் இன்டர்லூக்கின் 12 மூலமாக. அதாவது இன்டர்லூக்கின் 12 செக்ரெட் பண்ணி இந்த டி ஹெல்பர் செல்ஸ்கிட்ட சொல்லும், இந்த டி ஹெல்பர் செல்ஸ்கிட்ட. அப்படி சொல்லும்போது இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து நிறையா டி ஹெல்பர் 1 செல்ஸ் கொண்டு வா அப்படிங்கிற மெசேஜ் பண்ணுறது இந்த இன்டர்லூக்கின் 12 செல்ஸ். ஸோ இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ் என்ன பண்ணோம்னா, நான் இங்கே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கேன், அதனால் நீ ஆக்டிவேட் பண்ணாத, பி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணாத அப்படின்னு சொல்லும். எப்படி சொல்லும்னா, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற இன்டர்ஃபெரன் காமா வந்து இங்கே அந்த இன்டர்ஃபெரன் காமா இங்கேயும் ஆக்டிவேட் ஆகும். அப்படி இந்த பி செல்ஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும்போது நீ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாத, இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ் வந்து இந்த பி செல்ஸ்கிட்ட ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாத, ஸ்டாப் ப்ரோலிஃபரேட்டிங் அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபெரன் காமா மூலமாக சொல்லிவிடும். ஓகே, அதே மாதிரி இந்த டி ஹெல்பர் செல்ஸ் இருக்குது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து தனக்குள்ளேயே ஒரு ப்ராலிஃபரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்டர்லூக்கின் 12 செல்ஸ் வந்து சொல்லிடுச்சுல நிறைய டி ஹெல்பர் செல்ஸ் கொண்டு வான்னு. அதனால் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணோம்னா நிறையா இன்டர்லூக்கின் 2 தனக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி டி ஹெல்பர் செல்ஸ் நிறையா கொண்டு வரும். அதை எப்படி கொண்டு வரும்னா, இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணோம்னா TH1 அதாவது CD4 செல்ஸ் என்ன பண்ணோம்னா இன்டர்லூக்கின் 1 மூலமாக இந்த இன்டர்லூக்கின் 1 ரிலீஸ் பண்ணி நைவ் செல்ஸ், அதாவது நைவ் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டி ஹெல்பர் செல்ஸை உருவாக்க உதவுது. அதே மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்ணி இது இன்டர்லூக்கின் 2 ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்குள்ளே நிறையா செல்ஸை கொண்டு வர மாதிரி வெளியில், அதாவது வந்து கில்லர் செல்ஸை இன்டர்லூக்கின் 2 மூலமாக இது கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது செல் மீடியேட்டட், ஒரு செல் மீடியேட்டட் நடக்கும்போது இதெல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கிற மாதிரியே டி ஹெல்பர் 2 செல்ஸில் நடக்கும். இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ் வந்து பி செல்ஸோட, அதாவது இந்த CD4 பி செல்ஸோட ஆக்டிவேட் ஆச்சுன்னா, அதாவது பி செல்ஸ் டி ஹெல்பர் 2 செல்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இன்டர்லூக்கின் 4-5 ரிலீஸ் பண்ணும். இந்த இன்டர்லூக்கின் 4-5 பி செல்ஸ்கிட்ட சொல்லி இந்த பி செல்ஸ் என்ன பண்ணுன்னா நிறையா பி செல்ஸ் வந்து நிறையா உருவாக்கப்படும். இது நிறையா பி செல்ஸ் என்ன பண்ணோம்னா பிளாஸ்மா செல்ஸ், அதாவது ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் ஃபேக்ட்ரி அப்படின்பாங்க. இந்த பி செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸாக கன்வர்ஷன் ஆகி ஆன்டிபாடி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடி காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கும்.
அதே மாதிரி இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸு சும்மா இல்லாமல் இன்டர்லுக்கின் 2-வை ப்ரொடியூஸ் பண்ணி இன்டர்லுக்கினை ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா டி செல்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இதுதான் சொல்லும். அதுவும் பத்தாததுக்கு இன்டர்லுக்கின் இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ் இன்டர்லுக்கின் மேக்ரோஃபேஜஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது இன்டர்லுக்கின் 10 இன்டர்லுக்கின் காமா நிறையா மேக்ரோஃபேஜஸை கொண்டு வர்றதுக்காக இது பண்ணும். அட் த சேம் டைம் இந்த இன்டர்லுக்கின் 10 இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ் இன்டர்லுக்கின் சொல்லும்போது நான் ஆக்டிவேட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இன்டர்லுக்கின் 10 மூலமாக இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸை ஸ்டாப் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மேக்ரோஃபேஜஸால் முடியலை அப்படிங்கிறப்ப இந்த சிஸ்டமே நம்மளால் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இந்த மேக்ரோஃபேஜஸ் வச்சு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதனால் முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு இது என்ன பண்ணணும்னா இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ் வந்து இன்டர்லுக்கின் 4-5 ரிலீஸ் பண்ணி பி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து சிடிஹெச் செல்ஸ் ஒரு மேக்ரோஃபேஜ் ஃபாரின் ஆன்டிஜனோ ஒரு ஆன்டிபாடியோ நம்ம பாடியில் போகும்போது இந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சாப் பண்ணி டி ஹெல்பர் செல்ஸ்கிட்ட கொண்டு போகும். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து TH1 TH2 அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை வந்து நான் எப்படி சொல்லுவேன், TH1 TH2 வரும்போது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணணும்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் நல்லா சாப் பண்ணி இந்த டி ஹெல்பர் செல்ஸோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இன்டர்ஃபெரான் காமா ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா மேக்ரோஃபேஜஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த நிறையா மேக்ரோஃபேஜஸ் திரும்பியும் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துக்கு போய் திரும்பியும் ஃபைட் பண்ணும். திரும்பியும் ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைட் பண்ணணும் கொஞ்சம் மேக்ரோஃபேஜஸ் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்டர்லுக்கின் 12 ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த இன்டர்லுக்கின் 12 வந்து டி ஹெல்பர் செல்ஸ்கிட்ட போய் சொல்லும், நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணணும் ஆட்கள் நிறைய பேர் தேவை அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து நிறையா டி ஹெல்பர் செல்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக நிறையா டி ஹெல்பர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்டர்லுக்கின் 2-வை ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா டி ஹெல்பர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிறையா டி ஹெல்பர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து திரும்பி மேக்ரோஃபேஜஸ் நிறையா வரும்போது திரும்பி இன்டர்லுக்கின் 2 செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இப்போ இந்த இன்டர்லுக்கின் 2 வந்து சும்மா இல்லாமல் நேச்சுரல் கில்லர் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ இன்டர்ஃபெரான் அதாவது இன்டர்லுக்கின் 1 இன்டர்லுக்கின் டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இன்டர்லுக்கின் 1 சொல்லி நைவ் செல்ஸ் நிறையா டி ஹெல்பர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லுது. அதே மாதிரி இன்டர்லுக்கின் 2 ஆக்டிவேட் பண்ணி திரும்பியும் நிறையா கில்லர் செல்ஸை உருவாக்குது, கில்லர் செல்ஸ்ட்டு போய் சொல்லுது. இது ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது நான் வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ் வந்து இன்டர்ஃபெரான் காமா ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ரோஃபேஜஸை சொல்லி நிறையா மேக்ரோஃபேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணு, மேக்ரோஃபேஜஸ் தான் மெசேஜ் கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த மேக்ரோஃபேஜஸ்ட்டே போய் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து மற்ற மேக்ரோஃபேஜஸை கூப்பிட்றதுக்காக இன்டர்ஃபெரான் காமா ரிலீஸ் பண்ணணும்ல. ஸோ மற்ற மேக்ரோஃபேஜஸை கூப்பிட்றதுக்காக இன்டர்ஃபெரான் காமா ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்டர்ஃபெரான் காமா வந்து இந்த பி செல்ஸ்கிட்ட போய் நீ ப்ரொடியூஸ் பண்ணாத, நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து மேக்ரோஃபேஜஸ் நான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ அது வந்து பார்த்துக்கிட்டு இப்போ வந்து விஷயம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளால் முடியலை, நம்மளால் சாப்பிட முடியலை, நம்மளை வந்து சாப் பண்ணி எதுவும் பண்ண முடியல, விஷயம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு போனதுக்கப்புறம் இந்த டி ஹெல்பர் 1 செல்ஸ் வந்து இன்டர்லுக்கின் 5 பீட்டா செல்கிட்ட போய் சொல்லி நான் வந்து இது பண்ணுறேன், அதான் எனக்கு வந்து என்னால் முடியலை, அதனால் நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள அழிச்சிரு, அந்த ஆன்டிஜனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லணும். இந்த பீட்டா செல்ஸ் வந்து ஆன்டிபாடி அதாவது நிறையா பிளாஸ்மா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா பீட்டா செல்ஸ் பி செல்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பி செல்ஸ் வந்து மற்ற செல்லை அழிக்குது. பத்தாவதுக்கு இது ஒரு ரகமாக இருந்தாலும் நம்மளோட டி ஹெல்பர் 4 செல்ஸ் இருக்குல்ல, CD4 செல்ஸ் மேக்ரோஃபேஜஸ் இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ்கிட்ட ஆக்டிவேட் ஆகும்போது, அதாவது இது இந்த மேக்ரோஃபேஜஸ் இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ்கிட்ட ஆக்டிவேட் ஆகும்போது இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸ் வந்து பி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். இப்போ இந்த டி ஹெல்பர் 2 செல்ஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்டர்ஃபெரான் காமா இன்டர்லுக்கின் 10 இன்டர்ஃபெரான் காமா ஆக்டிவேட் பண்ணி நிறைய மேக்ரோஃபேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும்.
நிறையா மேக்ரோஃபேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் பார்த்தாதுக்கு இந்த T helper 2 செல்ஸ் இன்டர்லூக்கின் 2 நிறையா T செல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப் கேட்குறதுக்காக இது மூலமாக அனுப்பி விடுவோம் இன்டர்லூக்கின் 2 செல்ஸ் மூலமாக. இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த T helper செல்ஸ்க்கும் இந்த B செல்ஸ்க்கும் எப்படி கம்யூனிகேஷன் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் ஒரு ஆன்டி வந்து இதோட அவுட்புட் வந்து ஒரு மேப் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்வைர்டு இம்யூனிட்டி, அது இன்னேட் இம்யூனிட்டி நம்ம ஒரு பாடியில் ஒரு பேத்தோஜன் இறங்கிருச்சு அப்படின்னா உடம்புல ஒரு பேத்தோஜன் இறங்கும் போது ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் பண்ணி என்னால் முடியலை அப்படின்னோடனே நம்மளுடைய இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இமிடியேட் ரெஸ்பான்சஸ், அவங்க வந்து இமிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நியூட்ரோஃபில் மேக்ரோஃபேஜஸ் அவங்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி மேக்ரோஃபேஜ் சொல்லுவாங்க. அவங்களாலையும் முடியலன்னா இவங்க வந்து அந்த சாப் பண்ண இதை எடுத்து நம்மளோட T helper செல்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க. நம்ம T helper செல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம T helper செல்ஸ் வந்து இப்போ வந்து இவன் வந்து இதை அழிக்கலாம், அந்த செல்லை அப்படியே அழிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த T helper செல்ஸ் வந்து T helper அதாவது CD4 செல்ஸ்டையும் CD8 செல்ஸ்டையும் சொல்லுவாங்க. இவங்க வந்து CD8 செல்ஸ் வந்து டேரெக்டாக போய் அந்த பேத்தஜன்ஸை போய் அழிப்பாங்க. இந்த T4 செல்ஸ் வந்து இவங்க வந்து CD4 செல்ஸ் வந்து B செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த B செல்ஸ் மூலமாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே அவங்க அழிப்பாங்க. ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அழிக்கிறதுனால அது பேர் ஹியூமரல். இந்த செல் வந்து டேரெக்டாக போய் அந்த ஆன்டிஜன் அழிக்கிறதுனால செல் மீடியேட்டட். இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, இந்த ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸ் நான் முன்னவே சொன்னேன். இந்த ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸ்னால் மேக்ரோஃபேஜ், டென்ட்ரி செல்ஸ், பி செல்ஸ் தான் ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸ் தான். அப்படின்னா நார்மல் செல்ஸில் MHT மேஜர் ஹிஸ்டோ கம்பேக்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு MHC1 இருக்கும். எல்லா செல்ஸ்லையும் MHC1 இருக்கும். நம்ம செல்லில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜ் ஆனதுனால இந்த MHC1 ரிசப்டார் வந்து தூக்கிட்டு வந்து நிற்கும். அது MHC1 வந்து நிற்கும். இதே மாதிரி ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸ்லையும் MHC1 இருக்கும். இந்த ஆன்டிஜின் ப்ரெசென்டிங் செல்ஸில் MHC1 மட்டும் இல்லாமல் MHC2வும் இருக்கும். அதே மாதிரி CD40 CD86 ரிசப்டாரும் அதாவது ரிசப்டார்ஸும் இருக்கும். ஓகே, இது வந்து ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ T செல்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த T செல்ஸ் அதாவது இந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் எப்படி இந்த T செல்ஸோட இன்டராக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் ஹிஸ்டோ கம்பேக்டபிலிட்டி 1 அதாவது நார்மல் செல்ஸ் எப்போவுமே CD8 தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா CD8 செல்ஸ் மட்டும்தான் மேஜர் ஹிஸ்டோ கம்பேக்டிவ் 1 ரிசப்டார் வச்சுருக்கும். இந்த CD4 செல்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா MHC2 இருந்தால் இந்த CD4 ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆன்டிஜென் வந்து நம்மளோட டிஷ்யூ செல்லில் டேமேஜ் ஆக்கிடுச்சுன்னா இந்த CD8 அதாவது டிஷ்யூ செல்ஸ் நம்மகிட்ட டிஷ்யூ செல் நார்மல் செல்ஸ்ட்டு என்ன இருக்கும், MHC1 இருக்கும். இந்த MHC1 நார்மல் செல்ஸ் அதாவது CD8 மூலமாக ஆக்டிவேட் பண்ணி அந்த செல்லை டிஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இந்த CD4 செல்ஸ்னால் இந்த நம்மளோட பாக்டீரியா இந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்காக மேக்ரோஃபேஜஸ் மூலமாக CD4 செல்ஸ்கிட்ட சொல்லி MHC2 மூலமாக ஆக்டிவேஷன் ஆகி அழிக்குது. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இப்போது ஒரு நெய் அதாவது நம்ம ஸ்கின்னில் ஒரு ஆணியில் குத்திருச்சு. அப்படி ஆணி குத்தும்போது இந்த ஆணியை வந்து இந்த பாக்டீரியாஸ் என்ட்ரி ஆகும். இந்த பாக்டீரியா வந்து பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் என்ன பண்ணுன்னா மேக்ரோஃபேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம மேக்ரோஃபேஜஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆகி இதை நல்லா சாப் பண்ணி நம்ம MHC2 ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் நல்லா நொடிச்சு MHC நல்லா ஃப்ராக்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம MHC2 இல்லை லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேக்ரோஃபேஜஸில் மட்டும்தான் இந்த டென்ட்ரிக் செல்ஸ் இதில் மட்டும்தான் MHC2 இருக்கும். அதே மாதிரி
நம்ம நார்மல் செல்ஸில் MHC2 இருக்காது. ஸோ இந்த MHC2 எதனால் வருதுன்னா மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரிக் செல்ஸ், நியூட்ரோஃபில்ஸ் இதில் மட்டும்தான் MHC2 இருக்கும். நார்மல் செல்லில் MHC1 தான் இருக்கும். ஸோ ஒரு பேத்தோஜன் வந்தோடனே மேக்ரோஃபேஜஸ் வந்து சாப் பண்ணி MHC2வில் இந்த ஆன்டிஜனை லோட் பண்ணிடுது. இது என்ன பண்ணோம்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் லிம்ப் நோட்ஸ்க்கு போய் இந்த லிம்ப் நோட்ஸ் வந்து இன்டர்லுக்கின், அதாவது இன்டர்லுக்கின் 2 ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா இன்டர்லுக்கின் 2 நிறையா செல்ஸ் தேவை. இந்த T செல்ஸ், இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து இந்த T செல்ஸ்கிட்ட போய் சொல்லிடும். அப்படி இந்த T செல்ஸ்கிட்ட போய் சொன்னோடனே இந்த T செல்ஸ் வந்து B செல்ஸ், அதாவது இந்த B செல்ஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த B செல்ஸ் வந்து இந்த T செல்ஸ் இந்த B செல்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆன இந்த B செல்ஸ் வந்து நிறைய B செல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், நிறையா ஆன்டிபாடிஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணணும்னா மற்ற பேத்தஜன்ஸ், அதாவது மற்ற ஒரு பாக்டீரியா சாப் பண்ணி இது பண்ணுச்சு, மற்ற இதே மாதிரி இன்னொரு பாக்டீரியா அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் உட்காந்து காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் பண்ணிடும். இப்போ எண்டோத்திலியல் செல்ஸ், இந்த பாக்டீரியாவோ இல்லை எதுனாலையோ எண்டோத்திலியல் செல்ஸ் மூலமாக டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டிஷ்யூ டேமேஜ் ஆனதுனால நம்ம CD8 இருக்கால, அதாவது நார்மல் செல்ஸில் என்ன இருக்கும், MHC1 மட்டும்தானே இருக்கும். MHC1 இதில் இருக்கும். MHC1க்கான ரிசெப்டார் வந்து CD8 செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த CD8 செல்ஸ் வந்து நம்ம நார்மல் செல்ஸில் போய் இன்ட்ராக்ஷன் ஆகி CD8 செல்ஸ் வந்து இன்டர்ஃபெரன் கிராமாவை மெசஞ்சர் அனுப்பி நிறையா மேக்ரோஃபேஜஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபெரன் கிராமாவை வந்து சைட்டோகைனஸ் இன்டர்ஃபெரன் கிராமாவை வந்து மெசஞ்சர் அனுப்பி விட்டு இது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் மேக்ரோஃபேஜஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் போய் கலந்துரும். மேக்ரோஃபேஜஸ் வந்து நேராக பிளட் ஸ்ட்ரீம் போய் இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து இன்டர்லுக்கின் 12 இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து இன்டர்லுக்கின் 12 சொல்லி T செல்ஸ்கிட்ட போய் சொல்லிடும். T செல்ஸ் நம்ம தலைமை T செல்ஸ் என்ன பண்ணணும்னா இன்டர்லுக்கின் 2 ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா T செல்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நிறையா T செல்ஸ் வந்து திரும்பியும் இந்த இடத்துல டேமேஜ் ஆன டிஷ்யூவில் போய் உட்காந்துடும். இந்த T செல்ஸ், அதாவது CD8 செல்ஸ் இன்டர்லுக்கின் 12 ப்ரொடியூஸ் பண்ணி இந்த CD8 செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த CD8 செல்ஸை ஆக்டிவேட் பண்ணோடனே இந்த நம்மளோட டிஷ்யூவில் போய் உட்காந்து காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் ஆக்ட் பண்ணி டேமேஜ் பண்ணதை இது வந்து அழிக்குது. இதே மாதிரி இந்த T செல்ஸ் வந்து திரும்பியும் சொல்லுது. இந்த மெக்கானிசம் திரும்ப நடக்குது. இந்த மாதிரி T செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த T செல்ஸ் வந்து இந்த செல்ஸை அழிக்குது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பாடியில் ஸ்கின்னோ ஏதோ ஒரு டிஷ்யூவோ ஸ்கின்னில் ஏதோ ஒரு நெயிலோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம மேக்ரோஃபேஜ் வந்து சாப் பண்ணி நம்மளோட MHC2வில் லோட் பண்ணும். MHC2 வந்து எப்போவுமே டென்ட்ரிக் செல்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோஃபேஜஸ் இதில் மட்டும்தான் MHC2 இருக்கும். ஸோ இந்த MHC2வில் லோட் பண்ணதுனால இந்த MHC2 வந்து லிம்ப் நோட்ஸ்க்கு நேராக போகும். லிம்ப் நோட்ஸில் போன உடனே நம்ம T செல்ஸ், அதாவது நம்ம போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா செல்ஸுமே லிம்ப் நோட்ஸில் போய் உட்காந்துரும். தேவைப்படுறப்ப தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து இந்த லிம்ப் நோட்ஸில் போய் சொன்னோடனே இந்த லிம்ப் நோட்ஸ் என்ன பண்ணோம்னா லிம்ப் நோட்ஸில் இருக்க இந்த மேக்ரோஃபேஜஸ் T செல்ஸ்கிட்ட சொல்லி இந்த T செல்ஸ் என்ன பண்ணோம்னா பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இந்த B செல்ஸ் வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பேத்தோஜன்ஸை அழிக்குது. ஓகே, பேத்தோஜன்ஸை அழிச்சாச்சு, இப்போ டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ்யூ டேமேஜ் ஆனதுனால நம்ம நார்மல் டிஷ்யூவில் MHC1 காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொன்னனால, MHC1 ரிசெப்டார் இருக்குன்னு சொன்னனால, ஸோ இந்த MHC1 இந்த நார்மல் செல்ஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து நார்மல் செல் டேமேஜ் ஆகிடுச்சு, நான் டேமேஜ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு MHC1 ரிசெப்டார் இங்கே தெரியும். T ஹெல்பர் செல்ஸ் வந்து நம்ம நார்மலாக பிளட் ஸ்ட்ரீம்லையும் இருக்கும். இந்த CD8 செல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக சும்மா ஒரு காப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இவன் பார்த்துட்டு இந்த செல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த CD8 செல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்ஃபெரானை செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்டர்ஃபெரானை செக்ரெட் பண்ணுறதுனால இந்த இன்டர்ஃபெரான் வந்து மேக்ரோஃபேஜஸை கூட்டு வர சொல்லும். ஏன்னா மேக்ரோஃபேஜஸ் வந்து
இந்த மேக்ரோஃபேஜ் ஒரு மெசஞ்சராக மேக்ரோஃபேஜ்கிட்ட போய் சொல்கிறதுனால அந்த மேக்ரோஃபேஜ் வந்து இன்டர்லுக்கின் 12 இந்த இன்டர்லுக்கின் 12 ரிலீஸ் பண்ணி T செல்ஸ்கிட்ட போய் சொல்லுது. ஓ இதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த T செல்ஸ் வந்து நிறையா T செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்ஃபெரான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இந்த இன்டர்ஃபெரான் வந்து இந்த T செல்ஸ்கிட்ட சொல்லி இந்த T செல்ஸ் வந்து புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நைட் செல்ஸ் T செல்ஸ். இந்த T செல்ஸ் வந்து டேமேஜ் ஆன டிஷ்யூ போய் உட்காந்து அதை அழிக்குது. அதாவது டேமேஜ் ஆன டிஷ்யூவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. Secret enzyme localizing the to destroy the cells. ஓகே, இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா MHC1 அப்படின்னா என்ன, உங்களுக்கு MHC1னா என்ன, MHC2னா என்ன. இந்த MHC2 வந்து எப்போவுமே CD4 டைப் T ஹெல்பர் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த CD8 செல்ஸில் MHC1 இருக்கும். இது என்ன பண்ணும், CD4 B செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து மேக்ரோஃபேஜஸில் மட்டும் மேக்ரோஃபேஜ் ஜென்ட்ரி செல்ஸ் இதில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து சைட்டோடாக்சிக் செல்ஸ், இது வந்து எல்லா நியூக்ளியேட்டட் செல்ஸ்லேயும் இருக்கும். MHC1 வந்து மேக்ரோஃபேஜஸ்லேயும் இருக்கும், நார்மல் செல்ஸ்லேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கலாம், MHC1ல மட்டும்தான் அந்த MHC2 வந்து மேக்ரோஃபேஜஸில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, அது எப்படி CD4ஓட ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த CD4 இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து MHC1 இருக்கும், MHC2 வச்சிருக்கு. ஸோ இந்த MHC1 MHC2 இருக்கிறதுனால CD4லையும் ஆக்டிவேட் ஆகும், CD8லையும் இன்ட்ராக்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபேகோசைட்டோசிஸ். இப்போ இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் எப்படி இது கன்வர்ஷன் ஆகுது, அதாவது ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் எப்படி மாறுது, இந்த மேக்ரோஃபேஜஸ் எப்படி ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸை எப்படி மாறுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபேகோசைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து ரெகக்னிஷன் ஆஃப் இன்ஆக்டிவேட்டிங் இன்வைடிங் மைக்ரோஸ். ஒரு மைக்ரோஸ் வந்துருச்சு, இந்த மேக்ரோஃபேஜ் வந்து இதுதான் அந்த இன்வைடிங் மைக்ரோஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்ம ஆன்டிஜன் ரிசப்டிங் ரெகக்னிஷன் ரிசப்டாக வந்து நம்ம மேக்ரோஃபேஜஸ்ட்டே இருக்கும். இந்த மைக்ரோப்ஸ்ட்டை வந்து பேத்தோஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ரெசப்டார் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மேக்ரோபேஜ் ஒரு பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா நம்ம மேக்ரோபேஜஸ் வந்து எப்போயுமே இருக்கிற ஆன்டிஜன் PRR ஆன்டிஜன் ரெகக்னிஷன் ரிசப்டாரும் மேக்ரோபேஜஸில் இருக்கிற பேத்தோஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்னும் PAMPயும் ரெண்டும் இன்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி இன்ட்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் இந்த ஃபேகோசம் சரௌண்ட் போயிடும். இந்த பேத்தோஜன்ஸால் இந்த பேத்தோஜன்ஸ் வந்து இந்த மேக்ரோஃபேஜ் அப்படியே என்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் இருக்கும், இந்த மைக்ரோப்ஸில் இந்த மாதிரி என்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மைக்ரோப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா என்கல்ஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்கல்ஃப் பண்ணி முழுசாக ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேகோசோம். எப்படின்னா ஃபேகோசோம் சரௌண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேகோசோம். அதாவது இந்த ரிசப்டரோட அப்படியே என்கல்ஃப் பண்ணி இப்படி ஃபேகோசோமாக ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இந்த ஃபேகோசோம் நம்ம உடம்போட மைக்ரோஃபேஜஸில் இருக்க லைசோசோமோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது ஃபேகோலைசோசோமாக மாறிடும். ஸோ ஃபேகோலைசோசோமாக மாறினதுனால என்ன பண்ணுன்னா இந்த ஃபேகோலைசோசோமாக மாறி நம்மளோட அதை வந்து கில் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மைக்ரோப்ஸை வந்து கில் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது இந்த மாதிரி ரெசிடியூவல் பாடியை கில் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து இந்த வேஸ்டஸை ஃபுல்லாத்தையும் ஈஸியாக வெளியேற்றிடும் இந்த மைக்ரோப்ஸ், அதாவது இந்த மேக்ரோஃபேஜஸ் ஈஸியாக வெளியேற்றிடும். இப்போ இந்த சாப் பண்ண ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த சாம்பிள் என்ன பண்ணும்னா இந்த சாம்பிளை அதை லோட் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது as a result
இந்த the macrophages loaded the pathogen fragments into MHC2 receptor சாப் பண்ணதை MHC2ல லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி லோட் பண்ணுறதுனால ஆன்டிஜன் அதை லோட் பண்ணி வச்சிருக்க செல்லுக்கு பேர் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ். ஸோ இது பொறுமையாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படி மாறிடுச்சு. இது வந்து டி ஹெல்ப்பர் செல்ஸோட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது CD8 இருந்துச்சுன்னா, அதாவது CD8 இருந்துச்சுன்னா, CD8 அதாவது MHC1 இருந்துச்சுன்னா நம்மளோட CD8 வந்து டேமேஜான செல்லு பக்கம் போகும். ஓகே, அதே இது MHC2 காம்ப்ளெக்ஸ் இருந்தால் இந்த பேத்தஜன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு மேக்ரோஃபேஜஸ் மூலமாக CD8 சொல்லி CD4க்கு சொல்லி நம்ம CD4 ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆன்டிபாடி மூலமாக அழிக்கிறது தான் இதோட வேலை. ஓகே, டி ஹெல்ப்பர் செல்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் டி ஹெல்ப்பர் செல்ஸ், நம்ம டி ஹெல்ப்பர் செல்ஸை பற்றி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டி ஹெல்ப்பர் செல்ஸ். டி ஹெல்ப்பர் செல்ஸ் என்ன பண்ணோம், நம்ம வழக்கம் போல் சொல்கிறோம். இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து இன்டர்லூக்கின் 10, அதாவது நான் டி ஹெல்ப்பர் 2 ஒன்று இருக்குது, டி ஹெல்ப்பர் 1 இருக்குது. இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து எப்படி டி ஹெல்ப்பர் 1ல் எப்படி ஆக்டிவேட்ஸ் ஆகுது, இந்த டி ஹெல்ப்பர் 2 அதாவது இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் என்ன பண்ணால் பி செல்ஸோட ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்டர்லூக்கின் 4, 5 வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்டர்லூக்கின் 10 ப்ரொடியூஸ் பண்ணி நீ ப்ரொடியூஸ் பண்ணாத, டி ஹெல்ப்பர் செல்ஸ் நீ ப்ரொடியூஸ் பண்ணாத, மேக்ரோஃபேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணாத, நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்டர்லூக்கின் 10 ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது இந்த டி ஹெல்ப்பர் 1 செல்ஸ் வந்து இன்டர்லூக்கின் 4, 5 பீட்டா செல் பி செல்ஸ்கிட்ட போய் சொல்லி நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணு, நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்டர்லூக்கின் 10 சைட்டோகைன் மெசஞ்சர் மூலமாக டி ஹெல்ப்பர் 1 செல்லுக்கு போய் சொல்லிடும். ஸோ இந்த டி ஹெல்ப்பர் 1 செல்ஸ் போய் சொன்னோடனே இந்த டி ஹெல்ப்பர் 2 செல்ஸ் என்ன பண்ணுன்னா மேக்ரோஃபேஜஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேக்ரோஃபேஜஸ்ட்டு போய் டி ஹெல்ப்பர் 2 செல்ஸ் வந்து இந்த மேக்ரோஃபேஜஸ் தான் இருக்குமே, CD4, CD8 மேக்ரோஃபேஜஸ்ட் MHC1 இருக்கும், MHC2 இருக்கும். MHC1 மூலமாக மேக்ரோஃபேஜஸ்ட்டை போய் சொல்லி நிறைய மேக்ரோஃபேஜஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடும். அதுவும் பார்த்ததுக்கு இந்த டி ஹெல்ப்பர் 2 செல்ஸு இந்த இன்டர்லூக்கின் 10 இன்டர்லூக்கின் காமா ப்ரொடியூஸ் பண்ணி நிறையா டி செல்ஸை கொண்டு வரும். இப்போ இந்த டி ஹெல்ப்பர் செல்ஸ் வந்து எப்படி 1 செல்ஸோட ஆக்டிவேட் ஆகுதுன்னா, ஒன் செல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் எப்படி வாங்குதுன்னா, இந்த டி ஹெல்ப்பர் 1 செல்ஸ் வந்து மேக்ரோஃபேஜஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ரோஃபேஜஸ் வந்து சொல்லும்ல, மேக்ரோஃபேஜஸ் வந்து நிறைய டி ஹெல்ப்பர் செல்ஸ் தேவை, நம்ம வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேக்ரோஃபேஜஸ் வந்து நம்மளோட இன்டர்லூக்கின் 12 மூலமாக டி ஹெல்ப்பர் செல்ஸ் சொல்லணும். இந்த டி ஹெல்ப்பர் 1 செல்ஸ் நம்மள ஒருத்தன் இன்வைட் ஆகிருக்கான், நம்ம மேக்ரோஃபேஜஸ் வந்து நம்ம டி ஹெல்ப்பர் செல்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்மள ஒருத்தன் இன்வேஷன் ஆகிருக்கான், அவனை பாரு, அப்படியா நிறையா மேக்ரோஃபேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ஃபெரன் கிராமாவை ப்ரொடியூஸ் பண்ணி விட்ரும். அதே மாதிரி இன்டர்ஃபெரன் கிராமா வந்து பி செல்ஸ், நான் இன்டர்ஃபெரன் கிராமா வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி இந்த பி செல்ஸ்ட்டை சொல்லிடும். ஸோ இந்த இன்டர்ஃபெரன் கிராமாவை சொல்கிறதுனால நிறையா மேக்ரோஃபேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. மேக்ரோஃபேஜஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளால் சமாளிக்க முடியாது, ஆனால் நிறையா டி செல்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம், நிறையா டி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து நம்மளோட இன்டர்லூக்கின் 12 செல்ஸ் மூலமாக டி ஹெல்ப்பர் செல்ஸ்க்கு சொல்லுது. நான் ஓகே, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் முடிஞ்ச அளவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்லூக்கின் 12 மூலமாக இதுக்கு தானே சொல்லிவிட்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு இதுவும் நிறையா டி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ விஷயம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, ஆன்டிபாடியால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுன்னா, இந்த டி ஹெல்ப்பர் 1 செல்ஸ் வந்து இன்டர்ஃப்ரானை வந்து அதாவது 4-5 இந்த 4-5 ஸ்டிமுலேட் பண்ணி இது வந்து என்ன பண்ணணும்னா பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஹெல்ப்பர் செல்ஸ், டி ஹெல்ப்பர் செல்ஸ். ஓகே, இந்த டி சப்ரஸர் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, சப்ரஸர் அதாவது டி ஹெல்ப்பர் செல்ஸ் டைப்ஸ் ஆஃப் டி செல்ஸில் டி ஹெல்ப்பர் செல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ சப்ரஸர் செல்ஸ். இந்த சப்ரஸர் செல்ஸ்னால் இன்டர்லூக்கின் 10 இன்டர்ஃபெரன் காமா இதுதான் சப்ரஸர் செல். இந்த CD4 வந்து இன்டர்லூக்கின் 10 இது ஒரு சப்ரஸர் செல்லாக எப்படி செயல்படுது
இந்த T ஹெல்பர் செல்ஸ் எப்படி சப்ரஸர் செல்லாக செயல்படுதுன்னா இன்டர்லூக்கின் 10 சொல்லி இது வந்து CD8 ஸ்டாப் பண்ணுது. இந்த CD8 வந்து இன்டர்ஃபெரன் காமாவை சொல்லி இதை ஸ்டாப் பண்ணுது. இதுதான் இதுக்கு பேர் தான் இது எப்படி சப்ரஸராக வேலை செய்யணும்னா இப்படி தான் வேலை செய்யுது. பி செல்லை ஸ்டாப் பண்ணுறது எப்படி, CD8 செல்லை எப்படி ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறது. அதாவது ரெகுலேட்டரி செல்ஸ் இந்த T ஹெல்பர் செல்ஸையும் இந்த T சப்ரஸார் செல்ஸையும் ரெண்டையுமே ரெகுலேட் பண்ணுறது வந்து ரெகுலேட்டரி செல்ஸ் அப்படின்பாங்க. T ரெகுலேட்டரி செல்ஸ் அப்படின்பாங்க. சைட்டோடாக்சிக் கில்லர் செல் நம்ம CD8 எப்போ வரும், ஒரு செல் நம்ம உடம்புல ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா CD8 ஆக்டிவேஷன் ஆகி இந்த CD8 வந்து எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது, CD8 வந்து ஆக்டிவேஷன் ஆகி இன்டர்ஃபெரன் காமாவை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த அதாவது எப்படின்னா ஒரு செல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆனோடனே ஒரு MHC1 வந்து இந்த செல்லு தூக்கி நிற்குமா, T செல்ஸ் வந்து சும்மா நார்மலாகவே பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கும். CD8 இந்த CD8 நார்மலாக பிளட் ஸ்ட்ரீம் போகும்போது இந்த இடத்துல டிஷ்யூ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட CD8 வந்து இன்டர்ஃபெரன் காமா சொல்லி இன்டர்ஃபெரன் காமா மூலம் மேக்ரோஃபேஜஸ் சொல்லிவிடும். இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா T செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. மற்ற CD8 மற்ற T செல்ஸ் மற்ற CD8 கூப்பிட்றதுக்காக இன்டர்லூக்கின் 10 கூப்பிட்டு மற்ற CD8 செல்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அதான் சைட்டோடாக்சிக் கில்லர் செல்ஸ். டிலேடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா இது மெமரி செல்ஸ்னால் வந்து T ஹெல்பர் செல்ஸ்லேயே வந்து இது வந்து மெமரி செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு பேத்தஜன்ஸை எப்படி ஒரு கோலன்ஸோ ஏதோ வந்து எப்படி வந்துட்டு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிச்சோ அதை மெமரி பண்ணி வச்சுக்கிறது மெமரி செல்ஸ். அது எப்படி மெமரியை பண்ணி வச்சுக்குது அதான் CD4 வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் CD4 செல்ஸோட ஆன்டிவேக்ட் ஆகி இந்த CD4 செல் பீட்டா செல்ஸ் போல் இன்டர்லூக்கின் 4ஐயும் 5ஐயும் ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த பி செல்ஸ் வந்து இன்டர்ஃபெரன் காமா நிறையா CD4 செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணு. அதே மாதிரி மோர் T செல்ஸ் தேவை. அதே மாதிரி சொல்கிறதுக்காக இந்த இது தேவைப்படுறதா மெமரி செல்ஸ். ஆன்டிபாடி இப்போ ஏற்கனவே வந்த ரியாக்ஷன் திரும்பி வந்துச்சு அந்த பி செல்ஸ்க்கு ஏற்கனவே மெமரி இருக்கும். ஸோ அந்த T செல்ஸ்க்கு மெமரி இருக்கும். வந்தோடனே இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் நடக்கும். அதான் மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்க வந்து இது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாப்பிக்கில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி